இப்போ நீங்கள் கிளிக் பண்ணியிருக்க வீடியோ வந்து எந்த செகண்ட் வேணால் டெலிட் ஆகலாம். ஏன்னா உள்ளே பேசியிருக்க கண்டென்ட் அப்படி. ஸோ டெலிட் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் பார்த்துருங்க. ஹலோ கைஸ், ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ வந்து எல்லா வீடியோ மாதிரி இருக்காது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ராப்பரான ஒரு இன்ட்ரோ ஸ்ட்ரக்சரோட அப்படியெல்லாம் போகாது. உண்மையாலுமே கரூரில் என்ன நடந்தது, மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, அவங்க என்னதான் சொல்கிறாங்க, உண்மையாலுமே நான் பேச வேண்டிய பாயிண்ட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். சீரியஸாக இதுக்கு முன்னாடி நான் அரசியல் பேசினதே இல்லைங்க. அதுக்கான வயசும் என்கிட்ட இல்லை, அதுக்கான அனுபவம் என்கிட்ட இல்லை. ஆனால் நான் இப்போ பேசாமல் விட்டேன்னா சத்தியமாக இதுக்கப்புறம் நான் இது எப்போ பேசுவேன்னு எனக்கே தெரியல. ஸோ அதனால நான் பேசிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அரசியல் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லி தான் வீட்டில் வளர்த்திருக்காங்க. பல பேர்த்துக்கு இங்கே நிறைய விஷயம் தெரியாமையே இருக்கு, தெரிஞ்சும் கண்டுக்காமையே போய்கிட்டு இருக்கும். அப்படின்ற போது இப்போ விட்டா எப்போ கேள்வி கேட்கறது? நேபாளில் நடந்த சம்பவம் மாதிரி இங்கே நடக்க ரொம்ப நாளாக ஆயிராது. மக்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க. இது வந்து 2025 1995 கிடையாது. இது வந்து விஜய்க்கு எதிராக நடந்த ஒரு சதின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே சில பேர் என்ன வேணா நாடகம் போட்டாலும் என்ன வேணா மழுப்புனாலும் மக்கள் கண்டுபிடிச்சிடுறாங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு. உண்மையாலுமே கரூர்ல 30-40 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னா அது சாதாரண ஒரு நம்பரே கிடையாதுங்க. ஒரு 2-3 பேர் இறந்தாலுமே அது சாதாரண நம்பர் இல்லை. 2-3 பேருக்குமே இறந்திருக்க கூடாது. பட் என்னன்னா 30-40 பேர் அப்படின்னா இது வந்து சாதாரணமாக நடந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நானும் நினைக்கிறேன். மக்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க. இதை அப்படியே டைவர்ட் பண்ணி விஜய் பக்கம் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த 40 பேர் இறந்ததுக்கும் காரணம் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே டைவர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் அதை பண்ணியிருக்காங்க. யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு எதிராக தான் பேக் ஃபயர் ஆயிருக்கு, விஜய்க்கு எதிராக இல்லை. முன்ன சொன்ன மாதிரி தான் மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க. ஏன் இது நடந்துச்சு, யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கா, ஏன் கரூர்ல மட்டும் பர்டிகுலராக நடந்துச்சு, இத்தனை கூட்டத்தில் இது நடக்கல, எல்லாமே தெரியுது மக்களுக்கு. எதுக்கு கரெக்டாக கரண்ட் ஆஃப் பண்றீங்க, எதுக்கு இத்தனை ஆம்புலன்ஸ் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கு, இத்தனைக்கும் வந்த ஆம்புலன்ஸ்ல ஒரு சில ஆம்புலன்ஸ்ல நம்பர் பிளேட்டும் கூட இல்லையா, என்ன நம்பர் பிளேட்டே இல்லாம வண்டி ஓட்டிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி மக்களே கண்டுபிடிச்சு யார் உன்னை கூப்பிட்டா யார் கால் பண்ணி வர சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கும் போது ஆம்புலன்ஸ் டிரைவர் திருன்னு முடிச்சிருக்கான். எது பதிலுமே சொல்லல. உங்களுக்கு யார் கால் பண்ணா யார் வர சொன்னாங்க அப்படின்னு கேட்கும் போது கூட எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாம கரூர்ல இருந்த ஒரு நண்பர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டவர் வந்து அந்த இடத்துல சுத்தமாவே கிடைக்கல, இவங்களுக்கு யார் கால் பண்ணி சொன்னது ஆம்புலன்ஸுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கரண்ட் ஆஃப் ஆன் பண்ணக்கு அப்புறம் கத்தி வச்சு கிழிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸோட சட்டையை. எதுக்காக அங்க கத்தி வந்துச்சு, கத்திக்கு அங்க என்ன அவசியம் அப்படின்ற கேள்விக்கும் பதில் வேணும். இது எல்லாமே சிபிஐ விசாரிக்கணும் கண்டிப்பா. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் வயிற்றுலயே மிதிச்சதா சொல்றாங்க. எதுக்கு மிதிக்கணும் அப்படின்ற கேள்விக்கும் பதில் வேணும். ஆக்சுவலா நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பலூனை வந்து காத்திருக்கிற ஒரு பலூனை வந்து நீங்க தண்ணிக்குள்ள போட்டு அமுக்குனீங்க அப்படின்ற மாதிரி இருந்தா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பலூனை வந்து அமுக்கவே முடியாது. அது எப்படியா இருந்தாலும் மேல வந்துடும். புரியுதா? அது வந்தே தான் தீரும். இதுதான் ஆக்சுவல் ரியாலிட்டி. அண்ட் அது மட்டும் இல்லாம அரசியல் அப்படின்றது சினிமா கிடையாது. அரசியல்ல வில்லன் தான் ஹீரோவே. அவன் ஜெயிக்கிறக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுவான், யாரை வேணாலும் பண்ணுவான். ஆக்சுவலா மறுபடியும் சொல்ற, மக்கள் வந்து முட்டாள் கிடையாது. ஓட்டுக்கு காசு கொடுத்து முட்டாளவே வச்சிருக்காங்க. எங்க தாத்தா ஓட்டு போட்டாரு, எங்க அப்பா ஓட்டு போட்டாரு, இப்ப நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னை படிக்க வச்சிருக்காங்க. ஸோ அந்த அறிவு எனக்கு இருக்கு. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, ரியாலிட்டியில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு நாங்கள் முட்டாள் கிடையாது. ஸோ அந்த அறிவை வச்சு நான் என்ன நடக்குது ரியாலிட்டியில் அப்படின்னு சொல்லி தெரியலன்னா நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பேன். ஸோ மக்களை வந்து முட்டாள் நினைக்காதீங்க. ஒருத்தனை நீங்கள் என்னதான் அமுக்க ட்ரை பண்ணாலும் அவன் கண்டிப்பாக மேலே வருவான். அதை மட்டும் மறந்துடாதீங்க. பொதுமக்களை பார்க்க போனால் கேட்ட இடத்த கொடுக்கறது இல்லை. பேச பேச மைக் ஒயரை பிடிங்கி விடுறது என்ன, பேச பேச லைட் ஆஃப் பண்ணுறது என்ன, பேச பேச கரண்ட் பிடிங்கி விடுறது என்ன, பேச பேச இடையிலேயே அத்தனை ஆம்புலன்ஸ் விடுறது என்ன, ஆம்புலன்ஸ் பிடிச்சி நிப்பாட்டினா நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸ் என்ன, யாரை காப்பாற்ற போற என்னாச்சுன்னு சொன்னா பதில் சொல்லாம திரு முழிக்கிறது என்ன. கரூர்ல சம்பவம் நடந்த 10 நிமிஷத்துல எல்லா அமைச்சரும் எப்படி ஹாஸ்பிட்டல் போனாங்க அப்படின்னு சொல்லி யார் வந்து இவங்களுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே சரமறையா கேள்வி எழுப்பிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி இறந்து போனது வந்து ஒருத்தர் 2 பேர்ல 40 பொதுமக்கள் இறந்திருக்காங்க. ரொம்ப 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 வலியாவே இருக்கு மனசெல்லாமே. ஏதோ எனக்கே நடந்த மாதிரி, எங்க வீட்டில் ஒருத்தவங்களுக்கு நடந்த மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப ஃபீலா இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான ரியாலிட்டி சொல்லிட்டா, தளபதி விஜய்க்கு வந்து சினிமாவில் நடக்கிறது எல்லாமே அப்படியே ரியல் லைஃப்ல இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நீங்க என்னதான் ஒத்துக்கிட்டீங்கனாலும் ஒத்துக்கலைனாலும் இதுதான் உண்மை. ஸோ மக்கள் தான் ஒன்று புரிஞ்சுக்கணும். என்னன்னா ஒருத்தன் நல்லது பண்ண வரான் அப்படின்னா அவனை எந்த அளவுக்கு அடிச்சு உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம தினம் பார்த்துட்டு தான் இருக்கோம். பார்த்து தான் இருக்கீங்க. உண்மையை சொல்லுங்க. இது எல்லாத்துக்குமே தீர்வு உங்க கையில மட்டும்தாங்க இருக்கு. அதை மறந்துடாதீங்க. 100 ரூபா தரேன், 200 ரூபா தரேன், 500 ரூபா தரேன், 1000 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கி மட்டும் ஓட்ட போட்டுறாதீங்க. ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி இப்பதான் எனக்கே புரியுது. அரசியல் எவ்வளவு டேஞ்சரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இப்பதான் எனக்கு புரியுது. ஸோ அவனோட பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் நல்லது பண்ண வந்தா எந்த அளவுக்கு அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்பதான் எனக்கே தெரியுது. தளபதியோட ஸ்பீச் எல்லாமே கடந்த 2 வாரமாவே சூப்பரா தான் இருக்கு. புரியுதா? ஆனா இவன் வந்து மக்களை சந்திக்க
சிரிக்க கூடாது, இவன் வந்து மைக்கை கையிலேயே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யாராவது நினைக்கிறாங்களா? இவன் பேசினாலே நமக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி யாராவது நினைக்கிறாங்களா? தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு வந்து நடக்கும்போது அந்த மாநாடுக்கெல்லாம் பெருசா கூட்டம் வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதையும் மீறி கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேல மாநாட்டில் மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. செகண்ட் மாநாடு நடக்கும்போது சொல்லியிருந்தாங்க மக்கள் வந்து வரமாட்டாங்கன்னு சொல்லி, ஆனா வந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பிரச்சாரத்துக்கு எல்லாமே யாரும் வரமாட்டாங்க, பெருசா மக்கள் கூட்டம்லாம் கூடாது அப்படின்னு சொல்லியும் மக்கள் வந்து விஜய்க்காக நின்னாங்க. கண்டிப்பா சொல்றேன், நடிகர்கள் எல்லாமே மக்கள் கூட்டம் கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியும் மக்கள் வந்து விஜய்க்காக சப்போர்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட உண்மையை சொல்ல போனா எம்ஜிஆருக்கு அப்புறம் வரலாறு காணாத அளவுக்கு கூட்டம் வந்து கூடுச்சு அப்படின்னா அதுவும் ஒரு கட்சி சம்பந்தமா மக்கள் வந்து கூடியிருக்காங்க அப்படின்றது வந்து அது வேற யாருக்குமே நடக்கல, விஜய்க்கு மட்டும் தான் நடந்திருக்கு எம்ஜிஆருக்கு அப்புறம். ஏன் அவ்வளவு கூட்டத்தை பார்த்துட்டு நிறைய கட்சிக்காரங்களே பயந்துருக்காங்க நமக்கு ரிசல்ட் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அண்ணாமலை ஸ்பீச் கேட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியல, பட் கேட்கலைன்னா கண்டிப்பா கேளுங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே தரமா எடுத்து வச்சிருக்காரு மனுஷன். அண்ட் விஜய் வந்து போன வீக்ல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மக்களை வந்து ஃப்ரீயா பார்க்கறதுக்கு ஒரு நல்ல இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ரொம்பவே நெருக்கமான இடம் வேணாம், என்னதான் உங்க எண்ணம் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதை டேக் பண்ணியும் நிறைய பேர் வீடியோ போட்டு இருக்காங்க இப்ப. அண்ட் திமுக அரசு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா விஜய் வந்து சொன்ன நேரத்துக்கு வரல, அவர் 3 மணிக்கு வரதா சொல்லிட்டு 7 மணிக்கு வந்திருக்காரு. ஸோ அதனாலதான் கூட்டம் எகிரிடுச்சு, எங்கனால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கையை விரிச்சிட்டாங்க. மாநாட்டுக்கே அவ்வளவு கூட்டம் வந்துச்சு, போன வாரமும் அவ்வளவு கூட்டம் வந்தாங்க கேம்பெயினுக்கு, ஏன் இந்த வாரம் அந்த கூட்டம் வராதா, அதையே அரசாங்கம் யோசிக்கல அப்படின்னு சொல்லியும் கேட்டுட்டு இருக்காங்க. கரண்ட் எங்க போய் வருது, விஜய் பேசி முடிச்ச உடனே கரண்ட் போயிருச்சு, கரண்ட் போன உடனே இத்தனை பேர் இறந்திருக்காங்க, எப்படி இது நடந்துச்சு அப்படின்றத சிபிஐ கண்டிப்பா விசாரிச்சே ஆகணும். அண்ட் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சினிமால ஃப்ரெண்ட்ஸா இருந்த எல்லாருமே கண்டிப்பா அரசியல் போயிட்டா ஃப்ரெண்டாவே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே எதிரியா தான் மாறி இருப்பாங்க. உதாரணத்துக்கு கொலை செய்யப்பட்ட அஜித் குமாருக்கு போடாத போஸ்ட், கள்ளச்சாராயம் குடிச்ச கிட்டத்தட்ட 50 பேர் இருந்தாங்கல்ல அவங்களுக்கு போடாத போஸ்ட், விஜய் கொரோனா மட்டும் எங்க இருந்து தான் இவங்க எல்லாம் வந்து போடுவாங்கன்னு தெரியல போஸ்ட். ஆக்சுவலா நான் வந்து ட்வீட்டை சொல்லிட்டு இருக்கேன் ட்விட்டர்ல, நான் யாருன்னு பெருசா சொல்ல விரும்பல, பட் உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலா ரியாலிட்டி கொஞ்சம் பேசுவோமா என்ன அப்படின்ற மாதிரி இருந்தா இது வந்து ஓட்டுக்கு காசு கொடுத்து வர கூட்டம் கிடையாது. ஸோ அதனால இந்த மாதிரி செய்தியெல்லாம் கிளப்புனா மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. உண்மையாலுமே விஜயை வந்து வீட்டில் ஒருத்தனா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள். வீட்டில் ஒரு அண்ணனா பார்த்தாங்க, பார்க்குறாங்க, இனிமேலும் பார்ப்பாங்க. குடும்பத்தில் ஒருத்தனா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ அப்படி இருக்கும்போது குடும்பத்தில் ஒருத்தனுக்கு இந்த மாதிரி நடந்தால் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு தான் இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கரண்டா மக்கள். என்னங்க உண்மையா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க, கீழே போடுற கமெண்ட் வச்சு தெரிஞ்சுக்கிட்டும் எத்தனை பேர் ஆதரவா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு சில பேருக்கு தோணலாம் என்னன்னா ப்ரோ ஆக்சுவலா இவ்வளவு சொல்றீங்கல்ல, கரூர்ல சம்பவம் நடந்த உடனே ஏன் விஜய் வந்து போனாரு, ஏன் ஆஸ்பத்திரி போய் பார்த்துருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கரெக்ட். ஆக்சுவலா கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எடுத்த உடனே ஒரு இடத்துக்கு போய் டக்குன்னு பாக்குற இடத்துல வந்து விஜய் வந்து இல்ல, ஏன் அப்படின்றத தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஆக்சுவலா எந்த இடத்துக்கு போனாலும் விஜய் வந்து ஒரு மக்களை சந்திக்க போறாரா இருக்கட்டும், ஒரு பொது இடத்துக்கு போறாரா இருக்கட்டும் அப்படின்ற போது அவரை இண்டிவிஜுவலா போயிட முடியாது, கோர்ட்டோட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் வந்து இண்டிவிஜுவலா போனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா அங்க கூட்டம் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கலாம். அப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்தா அது எல்லாத்துக்குமே விஜய் தான் பொறுப்பேற்றுக்கணும். ஏன் அப்படின்ற மாதிரி இருந்தா அவர் வந்து கோர்ட்டோட பர்மிஷன் வாங்கிட்டு போல, புரியுதுங்களா? ஸோ ஒரு பொது இடத்துக்கு போற மாதிரி இருந்தா விஜய் வந்து கோர்ட்டோட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். ஏன்னா அப்பதான் அவங்க வந்து ப்ராப்பரா பாதுகாப்பு தருவாங்க. அங்க எந்த வித அசம்பாவிதம் நடந்தாலும் விஜய் வந்து பொறுப்பு கிடையாது, கவர்மெண்ட் தான் பொறுப்பு. ஏன் அப்படின்ற மாதிரி இருந்தா கோர்ட்டோட ஆர்டர் வாங்கி தான் அவர் பார்க்க போறாரு. ஸோ அதனால தேவையான பாதுகாப்பு வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்து தான் ஆகணும். இப்போ புரியுதா ஏன் பார்க்க போலன்னு? இப்போ கூட பாதிக்கப்பட்டவங்களை நான் பார்க்கணும், எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து மனு கொடுத்துருக்காரு. ஸோ கோர்ட்டு தான் முடிவு பண்ணும் பார்க்கணுமா வேண்டாமான்னு சொல்லி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பாதிக்கப்பட்டவங்களை பார்க்க போகும்போது பகலில் போகிறத தவிர்த்துட்டு ராத்திரியில் தான் அதிகமாக போவார். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போதான் பொதுமக்களுக்கு வந்து எந்த வித பாதிப்புமே இருக்காது அப்படின்றக்காக. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தனை நீங்கள் எந்த அளவுக்கு அமுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அவன் மேலே வருவான் அப்படின்றத மறந்துடாதீங்க. எம்ஜிஆர் அப்படி தான் வந்தார், காமராஜர் அப்படி தான் வந்தார், இப்போ விஜயும் அப்படி தான் வருவார். இப்போ நடக்கிற சம்பவத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு டெம்பரவரியான தீர்வு இருந்தாலும் ஒரு நிரந்தர தீர்வு வந்து மக்களாகிய நம்ம கையில் மட்டும்தான் இருக்கு. அண்ட் ஃபைனலா தமிழ்நாடு தலை நிமிரட்டும்.